சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இதுவரைக்கும் ஆழமா சிந்திக்காம, ஆனா மேலோட்டமா தொட்டு பார்த்த ஒரு தலைப்பு தான் இன்று நமக்கு பொழிவாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் அண்ணாமலையார். தலைப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆசிரியருடைய பெயர். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி, ஆசிரியர்களோட பெயர சொன்னாலே நமக்கு சிவபுண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில திரு பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகள் அருளிச் செய்த அவர பத்தின குறிப்பாகவும், எப்படி நம்மளுக்கு வந்து அவங்கள பத்தின செய்திகள் நெறைய குடுக்கறதுக்காக, நம்மோடு பகிர்ந்து அந்த விஷயங்கள நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் சிவ திரு அருள்ஜோதி நடராஜன் ஐயா அவர்கள். அ ஐயாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதாவது நெறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எங்க ஆரம்பிச்சு, எங்க வந்து கடைசில இப்ப சைவத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கே ஒரு பிரமிப்பா தான் இருக்குது. ஐயா வந்து ஏவுகணை பிரிவுல விமானப்படையில வேலை செய்து ஓய்வு பெற்றவர்கள். அதனால எப்படி அதாவது மிலிட்டரி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து சினிமால எல்லாம் ஞாபகம் வர்ற மாதிரி ஒரு ரிஜிட் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா, துறைமுகத்துல கட்டிடக்கலையில அ இளை இளநிலை பொறியாளராகவும் இருந்து பணி ஓய்வு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. அதனால 2 ஆப்போசிட் 2 சிவபெருமான் எப்படி எக்ஸ்ட்ரீம்ன்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஐயாவுடைய இன்னும் ஒரு பரிமாணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலிருந்து ஜோதிடத்திற்கான பட்டய படிப்பும் முடிச்சிருக்கிறாங்க. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அ அறிவகம் மற்றும் கல்வி மையத்தின் மூலமாக ஜோதிட கலாநிதி அப்படிங்கிற தகுதியும் ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதனால ஐயாவுடைய பல பரிமாணங்கள நாம இப்ப பார்த்தோம். அவருடைய திருவாயாலேயே நாம இப்ப பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகள பத்தி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. சிவாய சிவாய நமக. சிவாய நமக. பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினம் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலம் முறை இறையே பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிந்தையுள் புகுந்தான் சிற்றம்பலத்தான் தந்தையாகி தாயாகி எமை வாழ வைத்தான் விந்தை இதுவல்லவோ யாம் எமையறியா காலத்தே தன் எந்தை தாழ் பணிந்து என்றும் போற்றுவேனே. அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ்ந்திட தமிழ் வேதம் எனப்படும் 12 திருமுறைகளில் தெரிந்து கொள்ளவும் அதற்கு தூண்டுகோலாய் விளங்கும் நந்தமர் ஊரான் என்ற மையத்தை ஏற்படுத்தி சைவத்துக்கும் சிவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து வரும் திருமதி சிவலாவண்யா அவர்களை பற்றி பணிவுடனே வணங்கி தொடங்குகிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழுக்கு உயிர் கொடுப்போம் என்றெல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார், ஏதேதோ செய்கிறார். தமிழையும் தெய்வீகத்தையும் பிரிக்க முடியுமா? தமிழ் விளையாடும் தெய்வீகத்தை 12 திருமுறைகளிலே நாம் காணலாம். அத்தகைய தெய்வீக தமிழை பரப்பும் முகமாக 12 திருமுறைகளிலே எனக்கு பணித்த தலைப்பான 9ஆம் திருமுறை அருளாளர் 9 அருளாளர்களில் ஒருவனான திருப்பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்களை பற்றியும் அவர் அருளிய 2 பாடல்கள் திருவாரூரில் இயற்றிய 2 பாடல்களையும் சிதம்பரத்தில் அருளிய 2 பாடல்களையும் பற்றி சிந்திக்கலாம். திருப்பூந்துருத்தி நம்பி காட நம்பி நம்பி என்று வருகிறதே, முதலில் அதை பற்றி சிந்திக்கலாம். நம்பி என்றால் ஆண்களில் சிறந்தவன்.
அதாவது புருஷர்களில் உத்தமன், புருஷோத்தமன். அதனால் திருமாலுக்கு நம்பி என்ற பெயர் உண்டு. நம்பி என்றால் குலமகன், ஆளுமை நிறைந்தவன், பூரணன், நேசமானவன், பண்பானவன் என்றெல்லாம் பொருள் உண்டு. குணமாலை நலனுண்ட நம்பி என்று சீவகனை பற்றி சீவக சிந்தாமணி சொல்கிறது. நரையூர் நின்ற நம்பி என்று நாராயணனை பற்றி திருவாய்மொழி சொல்லுகிறது. எம்மான் நம்பி பொறு என தடுத்து அப்படி என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. வாரணம் 1000 சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றாள். இது ஆண்டாள். நாரணன் நம்பி நடக்கின்றான். மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி, வேதம் 4 விரித்தோதியோர் நம்பி, கையில் வெண்மழு ஏந்தியோர் நம்பி. இது தேவார நம்பி பதிகம். வறுமை நீங்கி செல்வம் பெருக நம்பி ஓத வேண்டிய நம்பி திருப்பதிகம். சுமார் 85 90 தடவை இந்த நம்பி என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் சுந்தரமூர்த்தியார். இது தவிர தொல்காப்பியத்தின் அகப்பொருள் சார்ந்த நூலாக உள்ளது நம்பி அகப்பொருள். இதை இயற்றியவர் நாற்கவிராச நம்பி. திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பாண்டி நாட்டு ஒரு மன்னன் பெயர் அறிவுடை நம்பி. சிவபெருமானின் இன்னொரு பெயர் அழகிய நம்பி. இப்போது நம்பி என்ற சொல் விளக்கம் எல்லோருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்பி அடுத்த சொல்லுக்கு போகலாம். திருப்பூந்துருத்தி. இத்திருத்தலத்தில் காடர் நம்பி பிறந்ததினால் திருப்பூந்துருத்தி நம்பி காடநம்பி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது அநேக காடநம்பிகள் இருந்திருக்கலாம். ஒரு ஊரை அடைமொழியாக கொண்டு குறிப்பிட்டு சொல்வதற்காக திருப்பூந்துருத்தி நம்பி காடநம்பி என்று அழைத்திருக்கலாம். சரி, அது என்ன துருத்தி? துருத்தி என்பதற்கு பல பொருட்கள் உண்டு. அடியேன் மறவாத எங்கள் சொந்த ஊரான ஆரல்வாய் மொழி என்ற ஊர் திருநெல்வேலி தமிழோடு கூடியது. அந்த திருநெல்வேலி தமிழே எமது வாய்மொழியாகும். அந்த மொழியிலே துருத்தி என்றால் ஒரு பரப்பில் இருந்து ஒன்று வெளியே நீட்டிக் கொண்டிருப்பது துருத்தி என்று சொல்லுவார்கள். உதாரணமாக, வாய்க்கு வெளியே நாக்கு வந்துவிட்டால் நாக்கு துருத்தி என்பார்கள். அதே போல உன் துருத்தியை பார்த்து ஊதுல என்று சொல்லுவார்கள். அதன் பொருள் உன் வேலை நீ பார் என்றேயாகும். இங்கே துருத்தி என்பது காற்றை ஒருமுகப்படுத்தி நெருப்பை பெருக்கும் ஓர் ஊதுலை கருவி. பண்டைய காலத்தில் உலோக பாத்திரங்கள் செய்யவும் போர்க்கருவிகள் செய்யவும் இந்த உலையை பயன்படுத்தினார்கள். இந்த உலையிலே தோலிலான ஒரு துருத்தி இருக்கும். அந்த துருத்தி தான் காற்றை ஒருமுகப்படுத்தி நெருப்பை பரவ வைக்கிறது. அந்த அதிகமான நெருப்பு பரவும் போதுதான் உலோக பாத்திரங்கள் செய்யப்படுகிறது, போர்க்கருவிகள் செய்யப்படுகிறது. இதனால்தான் முதலாம் ராஜராஜன் இந்த துருத்தியை பூஜை பொருளாக வைத்து பூஜை செய்ய சொன்னானாம். அதனால் இது இந்த ஊர் பூந்துருத்தி என்று அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்ததாக 2 நதிகளுக்கு இடையே உள்ள மேடான பகுதி ஆற்றுத்துறை என்று அழைக்கப்படுகிறது. அதை ஆற்றுக்குறை என்றும் சொல்வார்கள். குறை என்றால் மீதி, துறை என்றால் கரை. இரு நதிகளுக்கிடையே. அதுபோல உதாரணமாக ஸ்ரீரங்கம் கொள்ளிட நதிக்கும் காவிரி நதிக்கும் இடையே உள்ள மேட்டு பகுதியாகும். இதனால் ஸ்ரீரங்கம், அந்த திருவரங்கமே ஒரு துருத்தியா. அதை எப்படி சொல்கிறார்கள்? விரிதிரை காவிரி வியன்பெரு துருத்தி என்று ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அது போலவே இந்த பூந்துருத்தியானது காவிரி நதிக்கும் குடமுருட்டி நதிக்கும் இடையே உள்ள மேடான பகுதி. எனவே இது துருத்தி என்று அழைக்கப்படுகிறது. அது சரி, அது ஏன் பூந்துருத்தி? அதற்கு ஒரு கதை இருக்கிறது. கதை கேட்டுதானே நாம் அடைகிறோம். இந்த கதையும் கேளுங்கள். முன்னொரு காலத்திலே இந்திரன் எனப்பட்டவன் ஓர் மலர்வனம் தன்னை அமைத்து தன் வழிபாட்டிற்காக அதை தொடங்கினான். அந்த மலர்வனம் செழிப்பதற்கு விநாயகரை வணங்கி காவிரி நதிநீர் அங்கு வந்து சேருமாறு வேண்டினான்.
விநாயகரும் அவர் வேண்டியபடி காவிரி நதியை திறந்துவிட அந்த நீரானது பூந்துருத்தி மேடில் தேங்கி கடல் போல் நின்று விட்டது. செய்வதறியாது திகைத்த விநாயகரும் இந்திரனும் ஐயாரப்பரை வேண்டினார்கள். ஐயாரப்பர் காவிரி நீரை திறந்துவிட்டு அது சீர்காழி என்னும் தளத்திலேதான் மலர்வனம் வைத்தான் இந்திரன். அந்த சீர்காழி வரை செல்லுமாறு அனுப்பிவிட்டார். அதனாலேயே அதன் பின்னே அம்மலர்வனமானது செழித்தது. எனவேதான் இந்த திருப்பூந்துருத்தி நாயகர், அவர் பெயர் மலர் வனேஸ்வரர் அல்லது புஷ்பவனேஸ்வரர், தாயார் சௌந்தர நாயகி என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த சீர்காழியிலே மலர்வனம் வரைக்கும் காவிரி வந்து நதிநீர் செலுத்தி விட்டது. இந்த சீர்காழிக்கு 15 பெயர்கள் உண்டு. பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புறவம், ஷண்பை, காளி, கொச்சை வயம், கழுமலம், காளியூர், சீர்காழி. சீர்காழி என்றால் சீர் மிகுந்த காளி. காளி என்றால் வைரம். நேர்த்தியான வைரங்கள் அங்கு விற்கப்பட்டதால் சீர்காழி என்று பெயர் வந்ததாக சொல்கிறார். முதலாம் திருமுறையில், அதாவது ஞானசம்பந்தருடைய முதலாம் திருமுறையில் 128வது பாடலான ஓருருவாயினை மானாங்கார என்று தொடங்குகிற திருவெழுக்கூற்றிருக்கையிலே இந்த சீர்காழியினுடைய 15 பெயர்களையும் ஞானசம்பந்தர் உபயோகப்படுத்தி இருக்கிறார். இந்த திருமுறையை ஓதுவதனால் 12 திருமுறைகளும் ஓதிய பயனை அது கொடுக்கின்றது என்று சம்பந்தர் சொல்வார். இத்தகைய சீர்காழியில் தானமைத்த மலர்வனத்தை செழிப்புறச் செய்ய சிவனை வேண்டி அதை செழிப்புறச் செய்தார் இந்திரன். சரி, அது ஏன் பூந்துருத்தியானது? இந்த காவிரி நீரானது துருத்தி மேட்டிலே நின்று விட்டது அல்லவா? அப்படி தேங்கி நின்ற தண்ணீர் அங்கு இருந்த கடினமான நிலப்பகுதியை எல்லாம் பூ போல மாற்றிவிட்டது. அதனாலே அது பூந்துருத்தி என்று அழைக்கப்பட்டது. சரி, இந்த பூந்துருத்தி அருகே சம்பந்தர் மேடு என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது என்ன? சம்பந்த பிள்ளை எங்கே வந்தார்? அதையும் கேளுங்கள். திருமறைக்காட்டிலே சம்பந்தரும் அப்பரும் பிரிந்து விடுகிறார்கள். அப்படி பிரிந்த பிறகு திருஞான சம்பந்தர் மதுரை எம்பதிக்கு செல்கிறார். அங்கே மதுரை எம்பதியின் கூன்பாண்டியனின் பிணி தீர்த்து அவனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி அதன் பின்னே சோழ நாட்டுக்கு உள்ளே வந்து திருநாவுக்கரசரை காண விளைகிறார். திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தியிலே ஒரு பெரிய வானளாவிய மடம் அமைத்து அவர் சிவனை வழிபட்டு வந்தார். அவரை காண வந்த சம்பந்தர் நின்ற சீர் கூன்பாண்டியனாய் இருந்து நின்ற சீர் நெடுமாறனாகிய பாண்டிய மன்னன் கொடுத்த முத்து பல்லக்கிலே வந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டறிந்த திருநாவுக்கரசர் அவரை எதிர்கொண்டு அழைக்க தான் சென்று சம்பந்த பிழை அறியாவண்ணமே அவரது முத்து பல்லக்கினை சுமக்க ஆரம்பித்தார். நெடுநேரமாகியும் திருநாவுக்கரசரை காணாத சம்பந்தர் மனம் ஏங்கி திருநாவுக்கரசர் எங்குளரோ என்று சிறிது நல்ல ஒலி கேட்கும் அளவுக்கு வருந்தி விட்டார். உடனே யாம் இங்கே உள்ளோம், உமது பல்லக்கை சுமக்கும் பணியை உடையோம் என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார். உடனே சம்பந்தர் நெஞ்சம் கலங்கி கண்ணீர் மல்க பல்லக்கை உடனே நிறுத்த சொல்லி கீழே இறங்கி வந்து திருநாவுக்கரசனை நெஞ்சார தழுவிக்கொண்டு எமை தீரா பழிக்கு ஆளாக்கி விட்டீரே என்று வருந்தினார். பிறகு இருவரும் சேர்ந்து திருப்பூந்துருத்தியில் உள்ள திருநாவுக்கரசர் அமைத்த மடத்திலே வந்து அளவலாகிறார். இதுதான் இன்றும் அந்த திருநாவுக்கரசர் சம்பந்தர் சந்தித்துக் கொண்ட இடமே சம்பந்தர் மேடு என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய பெருமையுடைய பாடல் பெற்ற திருப்பூந்துருத்தியிலே எழுந்தருளிருக்கும் மலர்வனேஸ்வரர் நம்பி வந்தவர்க்கெல்லாம் அருள் பாலித்து
அருள்பாலித்து வந்ததால் அது திருப்பூந்துருத்தி என்று அழைக்கப்படுகிறது. அவரும் பூந்துருத்தி நம்பி என்று அழைக்கப்படுகிறார். இத்தகைய திருப்பூந்துருத்தியில் தான் காடநம்பி அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருப்பூந்துருத்தியானது சப்தஸ்தலங்கள் என்று சொல்லப்படும் திருவாரூரை தலைமையாக கொண்டது. திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருநெய்த்தானம் போன்ற 6 தலங்களுள் 7வது தலமாக திருப்பூந்துருத்தியும் விளங்குகிறது. இனி காடன் என்ற சொல் பற்றி பார்க்கலாம். காடன் என்றால் காட்டில் வசிப்பவன். திருவெண்காட்டில் வசிப்பவன் வெண்காட்டான், திருமறை காட்டில் வசிப்பவன் திருமுறைக்காரன். அதுபோல காடன் என்றால் காட்டில் வசிப்பவன் என்ற பொருள் உண்டு. காடன் என்றால் வேடன் என்ற பொருள் உண்டு. காடன் என்றால் மகிழ்ச்சியாய் இருப்பவன், திறமையானவன், நிதானமானவன், நட்பானவன், எல்லோருக்கும் நட்பானவன் என்ற பண்பையெல்லாம் தழுவி வருகிறது காடன். இந்த காடன் நட்பாகவும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிப்பவனாகவும் இருந்ததால் இவருக்கு இதன் மற்றொரு பெயரான நம்பியை சேர்த்து காடநம்பி என்று அழைத்தார். இவ்வாறாக பூந்துருத்தி, திருப்பூந்துருத்தி நம்பி, காடநம்பி ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். இவ்வளவு புகழ்பெற்ற தலம் மேலை பூந்துருத்தி, கீழே பூந்துருத்தி என்று 2 பிரிவாக தற்போது உள்ளது. மேலை பூந்துருத்தியில் தான் மலர்வனேஸ்வரரும் சௌந்தரநாயகி தாயாரும் எழுந்தருளி உள்ளார்கள். இத்தகைய தலத்தில் தான் காடநம்பி அவதரித்தார். அவரது கோத்திரம் ஆத்திரேயம் என்ற அந்தணர் கோத்திரத்திலே, அந்தணர் குலத்திலே தோன்றினார். இவர் வாழ்ந்த காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்து 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி எனவும் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி எனவும் சொல்லுகிறார்கள். இந்த காலத்தை முதலாம் ராஜராஜன் அவர் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த 32வது வருட ஆட்சி கல்வெட்டில் இதனுடைய விரிவான விளக்கம் தரப்படுகிறது. அதில் ஓலோக மாதேவி சரம் என்ற ஊர், ஓலோக மாதேவி சரம் அங்கே உடைய கஷேத்திர சிவ பண்டிதர்க்காக நித்தம் திருவாதாரணை செய்யும் ஆத்திரையன் நம்பி காடநம்பி என்று அந்த கல்வெட்டில் காணப்படுகிறது. இதிலிருந்து அவர் கோத்திரமும் அவர் அந்தண குலத்தை சேர்ந்தவர் என்றும் அவர் வாழ்ந்த காலங்கள் கிபி 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியும் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியும் என்று தெரிகிறது. இதில் என்ன பரிதாபம் என்றால், பேரரசர்கள், நாயன்மார்கள், சிவனடியார்கள் வாழ்ந்த காலங்களை இன்னும் கிறித்துவ அடிப்படையிலேயே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனி இவரது பாடல்களை காணலாம். திருவாரூரிலே 2 பாடல்கள் கொண்ட ஒரு திருவிசைப்பா, தில்லையிலே 10 பாடல் கொண்ட திருவிசைப்பா இவர் அருளியது. திருவிசைப்பா என்பது இசையோடு பாடக்கூடிய பாமாலைகளை கொண்டதாகும். பன்னிசைத்து பாடும் பாமாலை எனவும் சொல்லலாம். 12 திருமுறைகளில் பஞ்சமம், காந்தாரம், புறநீர்மை, நட்டராகம், இந்தளம் இது போன்ற பண்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் சாளரபாணி என்னும் பண் காடநம்பி அடிகளால் மட்டுமே கையாளப்பட்டுள்ளது. சாளரபாணி என்பது தற்போது வரும் ஆனந்த பைரவி ராகம் எனப்படுவதே. தில்லையில் அருளிய திருவிசைப்பாவை இப்போது காணலாம். முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மிளிர்வன போல் தூண்டு விளக்கேய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே என தொடங்கி 10வது பாடலாக பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10, பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10 கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே என முடிக்கிறார். திருவாரூரிலே கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்திலோர் தனிவடம் கட்டி முக்கண் நாயகராய் பவனி போந்திங்கன் முறிவதோர் முறிவுரிமை அளவும் தக்கசீர் கங்கை அளவும் என்று என்னோ தம்மோடு பாடுலோகன் மேல்
மிக்க சீர் ஆரூரன் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினாரே என்று தொடங்கி உலகெல்லாம் படைத்து தனி முதலுமாய் அந்த முதலுக்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குலாவினாரே என்று நிறைவு செய்கிறார். எனவே இத்துடன் திருப்பூந்துருத்தி நம்பி காடநம்பி அடிகள் பற்றிய உரையையும் அவர் அருளிய பாடல்கள் பற்றியதான உரையையும் முடித்துக் கொள்கிறேன். இவ்வாய்ப்பினை அளித்த திருமதி சிவ லாவண்யா அவர்களுக்கும் அதற்கு காரணமாயிருந்த என் இல்லத்தரசி தேவகுஞ்சரி அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.